பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 6ஆம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1வது வசனம். த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 52 verse 1. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை எல்லாம் எழுப்புகிறார். ஆமென். ஆவியிலே நம்மளை எழுப்புகிறார். தேவனுடைய வசனம் நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை நம்ம களைப்படைந்து போயிருக்கலாம், நம்ம அப்படியே தளர்ந்து போன ஒரு மனதோடு கூட நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்துவதாக, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை பிழைப்பூட்டுகிறது. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சியோனே என்று நம்மளை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுகிறார். சியோன், எருசலேமே. ஆண்டவர் நம்மளை எருசலேமே சியோனே என்று கூப்பிடுகிறார். சியோன், எருசலேம் அப்படின்னா என்னது? கர்த்தருடைய பரிசுத்த நகரம் இல்லை, கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலத்தை தான் நாம் சியோன் என்றும் எருசலேம் நகரம் என்றும் பரிசுத்த நகரம் என்றும் சொல்லுகிறோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா? அவர் வாசம் பண்ணுவாரே ஆனால் நீங்களும் நானும் தான் சியோனாக இருக்கிறோம். நீங்களும் நானும் தான் பிரியமானவர்களே அந்த பரிசுத்த நகரமாக இருக்கிறோம். என்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசுவே என் இருதயத்தில் வாங்க, என் வாழ்க்கையெல்லாம் உம்மிடத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி என்னைக்கு நம்ம வாழ்க்கையை இயேசுக்கிட்ட அர்ப்பணித்தோமோ அன்றைக்கே நம்ம சியோனாக மாறிவிட்டோம். அதனால் இன்றைக்கி கர்த்தர் இந்த சியோனேன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு நகரம், ஏதோ ஒரு காரியம் அப்படி இல்லை. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எழும்பு சியோனே. பைபிளில் சில வார்த்தை 2 தடவை உபயோகப்பட்டிருந்தால் அதுக்கு ஒரு விசேஷித்த தன்மை உண்டு. ஆமென். ஆண்டவர் அநேக இடங்களில் இந்த மாதிரி 2 தடவை சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். எழும்பு எழும்பு சியோனே அப்படின்னு ஆண்டவர் நம்மளை ரீஎம்பசைஸ் பண்ணி கர்த்தர் நம்மிடத்துல பேசுகிறார். இன்னைக்கு ஒருவேளை நம்ம படுத்திருக்கலாம், ஒருவேளை நம்ம அமர்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பு மகளே, நீ எழும்பு மகனே என்று கர்த்தர் நம்மிடத்துல பேசுகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போய் களைப்படைந்தவர்களாய், ஒருவேளை எலியாவை போல சூறை செடியின் அனுபவத்தில் களைப்படைந்து, ஆண்டவரே போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியலப்பா, நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் ஆண்டவரே, நான் ரொம்ப எக்ஸாஸ்டட் ஆகிட்டேன் ஆண்டவரே, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றுமே நடக்கல ஆண்டவரே, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிருக்கிறோமா? கர்த்தர் இன்னைக்கு நம்மளை தேடி வந்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அருமையான தேவ பிள்ளையே நீ எழும்பு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை அநேக கவலைகள், அநேக நெருக்கங்கள், பாரங்கள் நம்மளை அப்படியாக அமிழ்த்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை, ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற இந்த வார்த்தை, ஆண்டவர் நம்மளை எழுப்ப செய்கிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன்னுடைய வல்லமையை நீ தரித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புட் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். உன்னுடைய பலத்தை நீ தரித்துக்கொள். உனக்கு நான் வல்லமை கொடுத்துருக்கிறேன், உனக்கு நான் பலத்தை கொடுத்துருக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்களா, ஆண்டவரே நான் பலவீனமாக இருக்கிறேன், எப்படி ஆண்டவரே நீங்கள் என்னைய பார்த்து பலனுள்ளவன் என்று சொல்கிறீங்க? அன்னைக்கு கிதியோன் பயந்து கொண்டு போரடித்தான். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவருடைய தூதன் வந்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இன்னைக்கு அதே கர்த்தர் தான் நம்மளோட பேசுகிறார். உன்னுடைய வல்லமையை கொடுத்திருக்கிற கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிற, மகளே நீ பராக்கிரமசாலி. உன்னை ஒரு சிலர் எப்படினாலும் சொல்லியிருக்கலாம், ஆனால் தேவன் நம்மளை பார்க்கிற விதம் ரொம்ப அருமையான விதம். ஏன் தெரியுமா? அவர் நம்மளை படைத்த தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மளை சிருஷ்டித்த கர்த்தர், நமக்காக தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி நம்மளை மீட்டெடுத்த கர்த்தர். அவர் சொல்லுகிறார், மகளே எழும்பு, மகனே நீ எழும்பு, உன் வல்லமையை நீ தரித்துக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அலங்காரமான வஸ்திரம்
இன்றைக்கி நம்ம எப்போ அலங்காரமான வஸ்திரத்தை உடுத்துவோம்? ஏதோ ஒரு பார்ட்டி, இல்லை ஒரு பெரிய திருமணம், ஏதோ ஒரு வைபவம் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? அலங்காரமான வஸ்திரங்கள் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கிறத நம்ம உடுத்தி கொள்ளுகிறோம், நகைகளை போட்டுக்கொள்ளுகிறோம், நம்மளை சிங்காரித்து கொள்ளுகிறோம், நம்மளை ஜோடித்து கொள்ளுகிறோம், நம்மளை அழகுபடுத்தி கொள்ளுகிறோம் இல்லையா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை சந்தோஷமாக பார்க்க விரும்புகிறார். ஆமேன். துக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள், அழுகையோடு காணப்படுகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை நீ நினைச்சு உடுத்திக்கொள், சந்தோஷமா இரு மகளே. நல்லா சந்தோஷமா இருக்கும்படி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகளை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் அலங்காரமான வஸ்திரங்கள், இன்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமேன். நீதி என்கிற சால்வையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க்கவசம், நீதி என்கிற மார்க்கவசத்தை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு என்ற தலைச்சீராவை கொடுத்திருக்கிறார். தி பெல்ட் ஆஃப் ட்ரூத், சத்தியம் என்னும் கச்சையை தேவன் கொடுத்திருக்கிறார். பாதரட்சை, ஆயத்தம் என்கிற சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தமாகிய விசுவாசத்தின் பாதரட்சைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு கரத்தில் விசுவாசம் என்கிற ஆண்டவருடைய அந்த கேடகத்தை கொடுத்திருக்கிறார். இன்னொரு கரத்தில் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாங்க? தேவ வசனமாகிய பட்டயம். இதைத்தான் சர்வாயுத வர்க்கம், இதையெல்லாம் தரித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலங்கார வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள், தேவனுடைய மகிமையின் வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள். உன்னை குற்றப்படுத்துகிறவர்கள் ஒருவேளை நம்மளை பார்த்து நிறைய பேர், நீ எல்லாம் என்ன பெரிய இது அப்படின்னு சொல்லலாம், நீ எல்லாம் என்ன பெரிய ஜெபம் பண்ணுற, நீ ஏன் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிற என்று சொல்லி நம்மளை குற்ற மனசாட்சிக்குள்ளே நம்மளை நடத்தலாம். ஆனால் தேவன் நம்மளை அப்படி பார்க்கல. நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? அப்படியே மறந்துட்டார். பிரியமானவர்களே, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமானாய் கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம ஒரு சில ஸ்டாண்டர்ட் வச்சுருப்போம், நான் அந்த மாதிரிலாம் ஒரு பர்ஃபெக்ட் பர்சனே இல்லை, நான் அதுக்கெல்லாம் ஏற்றவளே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் நம்மளை பார்க்குற விதம் அருமையான விதம். ஹல்லேலூயா. உன் அலங்காரமான வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிரியைகள் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. பிசாசின் காரியங்கள் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. உன்னை தலைக்குறைவாய் பேசுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அகற்றி போடுகிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார். ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நமக்கு யுத்தம் பண்ணுவேன் என்று நேற்றைய தினத்தில் ஆண்டவருடைய வாக்குத்தில் ஆண்டவர் சொன்னாங்க இல்லையா? நீ கண்ட எகிப்தியனை இனிமே காண மாட்டாய் என்று கர்த்தர் சொன்னார் இல்லையா? அதே கர்த்தர் தான் சொல்லுகிறார், இனி அவர்கள் உன்னிடத்தில் வருவதில்லை. அசுத்தர்கள், அசுத்தமான காரியங்களை செய்கிறது யாரு? பிசாசு. அந்த பிசாசு இனிமேல் உங்களிடத்தில் வருவதில்லை. உங்களுடைய குடும்பத்திலே குழப்பங்களை கொண்டு வருவது இல்லை. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தாறுமாறாக்க நினைப்பது இல்லை. உங்களுடைய சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வந்து உங்களை சோர்ந்து போக பண்ணுகிறது இல்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஆண்டவரே நீர் என்னோட பேசுகிறீர் ஆண்டவரே, இது என்னுடைய குடும்பத்துக்காக நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்பா என்று சொல்லி இந்த நாளில் அப்படியே விசுவாசத்தோடு ஆண்டவரே நான் என் வல்லமையை தரித்து கொள்கிறேன். தேவன் கொடுத்த வல்லமை. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு சாவியை கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஹோட்டலுக்கு தான் போகிறீங்க, சாவி கொடுத்தா அது அதிகாரத்தை குடிக்குது இல்லை? அதில் யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அந்த ஃபியூ நைட்ஸ் எந்த அளவுக்கு நம்ம அந்த ஹோட்டலில் எடுத்திருக்கிறோமோ ரூமை, அது நமக்கு சொந்தமாகி விட்டது. ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அதிகாரத்தை, அந்த வல்லமையை நீ தரித்துக்கொள். ஹல்லேலூயா. என்னால் முடியாதுன்னு நீ சொல்லாத. ஏசு கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒருவேளை இந்த ப்ரேயருக்கு வரும்போது, இல்லை இந்த செய்தியை கேட்கறதுக்கு முன்னால் நம்ம ரொம்ப விடாய்த்து போய் தளர்ந்து போனவர்களாக, சோர்ந்து போனவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை என்ன செய்து பலப்படுத்துகிறது, நம்மளை அப்படியே உற்சாகப்படுத்துகிறது. ஆவியானவர் பேசும் பொழுது அது நம்மளை உயிர்ப்பிக்கிறது. இட் ரிவைவ்ஸ் அஸ், இட் குவிக்கன்ஸ் அஸ். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மா சில நேரத்தில் மண்ணோட ஒட்டி கொண்டு இருக்கிறது. பலவிதமான நெகட்டிவான வேர்ட்ஸை கேட்டு 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 நான் அப்படி தான் போல, இனிமேல் நான் ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் தேவ வார்த்தை கடந்து வரும்போது ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? நான் மண்ணோடு இருக்கிற என்னுடைய ஆத்மாவை அவர் உயிர்ப்பிக்கிறார். எனக்கு தேவன் நம்மளை உயிர்ப்பிக்கிறார். அவருடைய வல்லமையை தரித்து கொள்ளுங்க.
உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய, கலங்க வேண்டிய, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏசாயா 52 முதலாவது வசனம், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?